பெருமதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களுடன் அபிராமி அன்னையை குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த பதிவில் அபிராமி அன்னை தன்னுடைய தலையில் திருவடிகளை சூடினார் என்று அபிராமி பட்டர் கூறியதோடு முடித்திருந்தேன். இந்த பதிவில் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே என்று குறிப்பிடுகிறார். அபிராமி பட்டர் அவர்கள் 3 செய்தியை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். ஒன்று, என்னுடைய தலையின் மேலாக உன்னுடைய திருவடிகளை பதித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய சிந்தையுள்ளே உன்னுடைய திருமந்திரத்தை சதா நான் படித்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய மனதிலே உன்னுடைய ஆகம நெறியை நான் தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னியது நின் அடியாருடன் கூடி முறைமுறையே. இவைகளுக்கு இடையில் உன்னுடைய அடியார்களுடன் கூடி முறைமுறையே கலந்து நான் துதித்து கொண்டும் இருக்கிறேன். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. எல்லா காலங்களிலுமே நான் உன்னுடைய ஆகம நெறியை நான் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அன்னையே என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் அவர் சொல்கிறார், கதி உரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்வு இலதுவோர், கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும், துதி உரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே ஒரு அழகான உவமையை சொல்லுகிறார். கதி உரு மத்தின் சுழலும் என் ஆவி. தயிர் பானையிலே நாம் தயிரை கிடைக்கின்ற பொழுது அந்த மத்தானது உள்ளே சுழன்று சுழன்று வரும். அப்படி சுழன்று வர வர தயிரும் அதனோடு சேர்ந்து சிதறி சிதறி வந்தால்தான் உங்களுக்கு வெண்ணெய் ஏற்படும். அப்படி என்னுடைய பிறவி இறப்பு ஆகியவை தொடர்ந்து தொடர்ந்து வந்து நான் தளர்வுறுகிறேன். கதி உரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலதோர், கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். என்னுடைய கமலாலயனும் பெருமாள் அனைவரும் வந்து உன்னை துதிக்கிறார்கள். நானும் உன்னோடு சேர்ந்து அவர்களைப் போலவே துதிக்க நீ எனக்கு கிருபை செய்ய வேண்டும். பதியுரு மேனி கமலாலயனும், துதியுரு சேவடியாய் உன்னுடைய சேவடியை நான் துதித்து கொண்டே இருக்கிறேன் சுந்தரியே என்று இந்த பாடலிலே கேட்கிறார். கதியுரு மத்தின் சுழலும் என் நாவி தளர்வு இலதோர், கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும், மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும், துதி உரு சேவடியாய் சிந்து ராணன சுந்தரியே என்று குறிப்பிடுகிறார். இந்த 2வது பாட்டிலே ஒரு நுட்பத்தை சொன்ன அபிராமி பட்டர் அவர்கள் இதே போல மாணிக்க வாசகரும் இந்த மத்து தயிர் இரண்டையும் கொண்டு தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுவதை இங்கு சுட்டி காட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். நீத்தல் விண்ணப்பத்தில் 29வது பாடலில் இறுதி வரியில் மலம் களைந்தார் சுழல் வன் தயிரில் பொறு மத்துறவே என்று முடிக்கிறார். 30வது பாடல் துவக்கத்திலேயே மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கது வக்கலங்கி என்று துவங்குகிறார். நீங்கள் நினைக்கலாம், அபிராமி அந்தாதியிலேதானே முடிவு தொடக்கமாகவும் தொடக்கம் முடிவாகவும் இருக்கிறது.
ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலிலே துவங்குகிறது, அல்லது 100வது பாடலினுடைய இறுதி வார்த்தை முதல் பாடலினுடைய துவக்கத்தில் வருகிறது என்று கருதலாம். உண்மைதான். மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் சில அதிகாரங்களை இந்த முறையிலே அமைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நீத்தல் விண்ணப்பமும் ஒன்று. இதிலே அவர் மத்து, தயிர் ஆகியவற்றை ஒரு பாடலின் இறுதியிலும் இன்னொரு பாடல் துவக்கத்திலும் சொல்லுகிறார். இதே செய்தியை மாணிக்க வாசகர் 13வது அதிகாரத்தில், அதாவது உங்களுக்கு திருவம்மானை 14வது பாடல், இங்கே சொன்ன செய்தியை 14வது பாடலில் சொல்லுகிறார். மாநிலைய பாவியர் கண்ணியர் வன்மத்திடனுடைந்து தாழிய பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடம் மலர்த்தாள் வாழி எப்போது வந்து என்னால் வணங்குவேன் வல்வினையேன் ஆழிய பாவு உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று குறிப்பிடுகிறார். சற்று கடினமான பாடல் என்று நீங்கள் நினைக்கலாம். அவ்வாறு இல்லை. ஆழி என்றால் கடல். கடல் போன்ற கருணையை உடையவனே, என்னை அடிமையாக உடைய பெருமானே, நான் மாதர் என்கின்றவர்களுடைய அந்த வலையிலே பட்டு மிகவும் துன்புற்று துயருறுகிறேன். அந்த துயர் எப்படி என்றால், மத்தானது தயிர் பானையிலே கடைகின்ற பொழுது அது சுழன்று சுழன்று உள்ளே சுழலும். அப்பொழுது திவளைகள் அந்த பானையின் உள்புறத்திலே சிதறுண்டு படும். சில வேளைகளில் அது வெளிப்புறம் கூட சிதறுவது உண்டு. அப்படி நான் இந்த மயக்கத்திலே சுழன்று வருகிறேன். அவற்றை தடுத்து நீ என்னை காத்தருள வேண்டும். ஆழிய பாவு உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே, நான் உன்னுடைய அடைக்கலம் என்று சொல்லுகிறார். இங்கே வாருங்கள். ததி உரு மத்தின் சுழலும் என் ஆவி என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த ஓமையும் அந்த ஓமையும் நீங்கள் ஒத்து பார்த்தால் இலக்கியத்தினுடைய நுட்பம் நம்மை வியக்க வைக்கிறது. அடுத்த பாடலிலே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரை எல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினால் மகிடாசரன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே அவர் ஒரு நுட்பத்தை வைக்கிறார். முதலிலே சுந்தரி என்னுடைய பேரழகு வாய்ந்த அபிராமி அன்னையே என்று போல்கிறார். அடுத்து என் பாசத்துடரை எல்லாம் என்று குறிப்பிடுகிறார். என் பாசத்துடர் என்று சொன்னால் எல்லாம் என்ற இடத்தில் எனக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை போன்ற இவைகளையெல்லாம் நீ நீக்கிவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து மறுபடியும் அன்னையை புகழ்கிறார். பாசத்துடரை எல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினால் என்று குறிப்பிடுகிறார். நான் சிறிய வயதிலே இருக்கின்ற பொழுது என் தந்தையை காண ஒருவர் வீட்டிற்கு வருவார். அவர் வந்து என் தந்தையாரிடம் பேசுகின்ற பொழுது ஒரு முறை கடிதம் எப்படி எழுத வேண்டும் தெரியுமா என்று அவர் கேட்க, என் தந்தையார் எப்படி சொல்லுங்கள் என்று கேட்டார். முதலிலே கடிதம் எழுதுகின்ற பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா, உங்கள் குடும்ப நலத்தை பற்றி எல்லாம் நான் அறிய விரும்புகிறேன் என்று நலத்தை சொல்லிவிட்டு நடுப்பகுதியிலே தான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அல்லது நம்மோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சொல்ல வேண்டுமாம். ஒருவேளை ஒரு லேவாதேவிக்காரராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் கடந்த மாதம் முதல் இந்நாள் வரை சரியாக நீங்கள் வட்டி போன்ற பற்றி தரவில்லை. எனவே இந்த கடிதம் கிடைத்தவுடன் உடனே வந்து ஒன்று அசலும் அந்த வட்டியும் கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் அதனை சேர்த்து பிராம்சரி நோட்டாக எனக்கு எழுதி கொடுங்கள் என்று, இது சமயம் தவறினால் மறு சமயம் வாய்ப்பது அரிது என்ற வாசகம் போன்றவற்றை எழுதிவிட்டு இறுதியில் முடிக்கின்ற பொழுது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரியதென்று முடிக்க வேண்டும் என்று சொன்னார். அது என் நினைவிற்கு வந்தது. இந்த பாடலிலும் நீங்கள் பாருங்கள். சுந்தரி என் தந்தை, சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரை எல்லாம்.
அதாவது இந்த பாடலிலே சிவபெருமானையும் அவர் அழைத்துக் கொள்கிறார். சுந்தரி எந்தை தனவி எந்தையாகி என்னுடைய சிவபெருமானும் நீயுமாக வந்துதான் என்னுடைய பாச தொடர்புகளை எல்லாம் அறுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்தது அவர் சொல்லுகிறார், சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரை எல்லாம் நீ வந்து அறி சிந்துர வண்ணத்தினால் மகிடாசுரன் தலைமேல் கம்தரி கைத்தளத்தால் என்று குறிப்பிடுகிறார். அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே என்று குறிப்பிடுகிறார். நீல நிறமுடைய தேவி, நீ வந்து என்னுடைய பாச தொடர்புகளெல்லாம் அறுத்தது மட்டுமில்லாமல் உன்னுடைய கையிலே பிரம்ம கபாலத்தையும் நீ ஏந்தி இருக்கிறாய். உன்னுடைய கருத்தை என்னுடைய சிந்தையில் கருத்திலே கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுகிறார். இரண்டாவது பாடலிலேயே சொன்னார், கனையும் கரும்பு வில்லும் மென் பாசாங்குசமும் கையில் என்று இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டார். எட்டாவது பாடலிலும் பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தி இருக்கிறாள். கம்தரி மலர்த்தால் என் கருத்தனவே என்று சொல்லுகிறாள். இந்த பாடலின் மூலம் அபிராமி அண்ணனுடைய கருத்தை என் மனதிலே ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து வருகின்ற பதிவுகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இத்தொடர்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் நூல் காஞ்சி என்ற யூடியூப் சேனலுக்கு பதிவு செய்வதோடு பிறருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.